ஹாய் மக்களே, சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட A to Z மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் வீடு லேண்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க. போரூர் ஜங்ஷன்லேருந்து ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் ஸ்கூல் இருக்குது, பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. ஸோ மெயின் ரோட்ல வந்து ரொம்ப நியர்பையில் ஒரு 24 ஃபீட் ரோடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷனுங்க. பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1020 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க இது. 1020 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க. இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க. நிறைய பேர் லைனாக வீடு இருக்கவே எல்லாமே வால் ஷேரிங் நினைப்பீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வால் ஷேரிங்லாம் கிடையாதுங்க. பாருங்க, இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் கேப் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வீட்டுக்கு சைட்லேயும் வந்து கேப் இருக்குங்க. ஸோ செட்பேக் விட்டு தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கேயும் கேப் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. வால் ஷேரிங்லாம் கிடையாது. நல்ல ஒரு தனி வீடு தாங்க. நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு நல்ல ஒரு பெரிய கேட் போட்டிருக்காங்க. சைடில் வந்து விசிட்டர் கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் தனியாக கேட் கொடுத்துருக்காங்க. ரேம்போட ஹைட்டும் வந்து நார்மலாக இருக்குது. வண்டி நார்மலாக ஏறுங்க. இந்த ஒரு 24 ஃபீட் ரோடு தாங்க. ஸோ இந்த சைட் இருக்க ஏரியா கேட்டை தாண்டினோடனே இது வந்து மெயின் கேட்டுக்கு. மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறோம். உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தாங்க. கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷஸாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 அடி விட்டு வருங்க. இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 அடி வருங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் மேலே வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன்லாம் வச்சு எலிவேஷனுக்கு அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. நல்லா எலிவேஷனுக்கு அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் ஈபியும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். ஒரு ரஃப் டைல்ஸ் ஒட்டி கார் பார்க்கிங்லேயே சம்பு, செப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிவேஷன் டைலும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு 3D டெக்ஸ்சரில் அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. 2 கார் விடலாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. சீலிங் ஹைட்டும் நல்லா ஹைட்டு தாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி செட்பேக் காமிச்சிடுறேன். இது பாருங்கள் செட்பேக் ஏரியா தான். நீங்கள் போயிட்டு நேராக போய்ட்டு லெஃப்ட்லேயும் கட்டலாங்க. இதுக்கு பேக் சைட்லேயும் வந்து நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைட்லையும் கட்டுறோம். இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு. இது எல்லாமே டியூப்ளெக்ஸ் 3 பெட்ரூம் இருக்க வீடு தாங்க. ஸோ மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸு அதுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்னர் டிசைனில் அழகாக வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீக்கில் அதுவும் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் ஹால் தாங்க. ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க. ஸோ இது ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறோம். மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் காத்திருக்காங்க. இங்கே வேணும் அந்த சைடில் வந்து உங்களுக்கு பூஜை ரூம் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாலோட சைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 16 அடியிலேருந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஃபீட் வந்துடுங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு. ஹால்லேயே வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்து நடத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இங்கே படிக்கட்டு கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். இங்கே வந்து ஒரு டிவி யூனிட் வந்துடுங்க. அந்த படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள சோஃபா போட்டுக்கலாம். இங்கே வந்து டைனிங் ஏரியாவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பூஜை ரூம் செட் இருக்காங்க. அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாயு மூலையில் உங்களுக்கு கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8.3க்கு ஒரு 14 சைஸில் நல்ல பெரிய ஜன்னல் வச்சு ஒரு சிங்க் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே வந்து ஷெல்ஃபு மேலே வந்து லாஃப்ட்டும் இருக்குங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது. இந்த கிச்சன் நல்ல ஸ்பேஸஸாக இருக்குங்க. கிச்சனை பற்றி யார் வந்தாலும் வர சொல்லவே மாட்டாங்க. இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம்ங்க, காமன் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு அழகான ஃப்ளஷ் டோர் தான். ஸோ உள்ளே என்ட்ரானால இது வந்து பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமில் இங்கே ஒரு வென்டிலேஷன் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பெட்ரூம்ங்க. பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 9ன்ற சைஸில்
9.5 சைஸில் இந்த இது இருக்குங்க. மேலே வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அவங்க லோடு ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கார்ட்னி கொடுத்துருவாங்க. செமி ஃபர்னிஷ் கொடுக்குறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கலர்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர்ஸ் எல்லாமே. இது வந்து அட்டாச் டாய்லெட். நல்லா ஒரு ப்ரௌன் ஒயிட் காம்பினேஷனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனோட அழகாக இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு 7 சைஸில் இருக்குதுங்க. இப்போ கீழே எல்லாமே பார்த்தாச்சு. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்கிற 2 பெட்ரூம் பார்த்துக்கலாம். அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அகலமான ஒரு ஸ்டெப்ஸ் தாங்க. இது ஃபுல்லாக கிரானைட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. சைடில் எஸ்எஸில் ரைலிங்கும் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து லைட்லாம் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. நல்ல ஒரு அகலமான படிக்கட்டு தான். இங்கேயும் ஒரு வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதில் வெளிச்சம் வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து மேலே வந்து கொடுக்குறாங்க. மேலே இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்லா ஒரு அழகான எலிகன்ட் ஸ்டைலில் ரெஸ்ட் ரூம் இருக்காங்க. உள்ளே என்ட்ரானா ஹால் தாங்க. ஹால் நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டபுள் காட் இல்லை 3 காட் கூட போடுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே செமி ஃபர்னிச்சராங்க. இது வந்து வுட் ஒர்க்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வுட் ஒர்க்லாம் வந்து அழகாக பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பக்காவான ஒரு சைட்டு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதுவும் வந்து பிவிசியில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா பெரிய சைஸில் இருக்குங்க. ஸோ ஒரு 7.5க்கு ஒரு 9 சைஸில் இருக்குங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்து இருக்குங்க. குவாலிட்டி வைஸில் பக்காவாக இருக்குங்க. ஃபுல்லாகவே பிரிக்கில் கட்டிருக்காங்க. இங்கேயும் கிரானைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு டோரு. இதோட டோரும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோட இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 11க்கு ஒரு 15 சைஸில் மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட்டு, இங்கே ஷெல்ஃபு லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லெவலில் இருந்தால் நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் லெவலில் ஸ்டைலில் வந்து கலர்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெஸ்ட் ரூம். இதுவும் ஒரு 7.5க்கு ஒரு 9ன்ற மாதிரி ஷெல்ஃப் இதெல்லாம் வந்து வென்டிலேஷன்லாம் போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு டீசன்ட் சைஸில் தான் இந்த ரெஸ்ட் ரூம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. பெரிய ரெஸ்ட் ரூமுங்க. இது வந்து பால்கனி போட வேண்டியது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து அழகாக வந்து டைல்ஸ் வந்து எக்ஸ்டீரியர் டைல் அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. இது செல்லிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இது பால்கனி வியூவு பாருங்க. நல்லா இருக்குது. கேட்டு வியூ வந்து நல்லாவே தெரியுது. இங்கேயும் வந்து ஃபுல்லாக பெரிய ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் என்னால் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலாம் லைக் கொடுங்க. வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க அந்த இதுவும் பார்த்துக்கலாம். ஸ்டெப்ஸ் இது மறுபடியும் மாடிக்கு போகிறதுக்கு ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. மேலே வந்து அழகாக சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் அழகாகவே இருக்குங்க. இங்கேருந்து கீழே ஒரு வியூ காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே லைட் செட்டப் போட்டு நல்லாவே இருக்குங்க. இது வந்து மொட்டை மாடிக்கு என்ட்ரன்ஸுங்க. இந்த பில்டர் தரப்பில் இங்கே ஒரு சின்ன சீலிங் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் வெளியில் உட்காந்தும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வெளியில் வந்து மழை வந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான். சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பண்ணியிருக்காங்க. பாருங்கள் மெயின் ரோடு வியூவும் காட்டுறேன். மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த சைட் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வியூவில் சந்திப்போம்.